ரெட் அவுட் 2024ல தமிழ் டபுள்ல வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஹாரர் த்ரில்லர் மூவி. ஹீமோ டெஸ்வாக் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஜெனிஃபர் மார்ஷலியா மற்றும் பல படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தரலாம். படத்தோட ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு இவங்களா சேர்ந்து எப்படியாவது நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன்படி ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்புல போறாங்க. அங்க போய் கதை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அங்க லைவ் ஸ்ட்ரீம் போறாங்க. ஒவ்வொரு ரூமா அப்படியே போறாங்க. உடைச்சிட்டு கதை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அப்படியே லைவா அப்படியே ஸ்ட்ரீம் பண்றாங்க. இப்போ 6வது மாடிக்கு போறாங்க. அங்க போக வேண்டாம் எச்சரிக்கை அப்படின்னு போட்டிருக்கு. அதையும் மீறி அந்த கதை உடைச்சிட்டு அவங்க உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு மாயாஜால உலகத்துல மாட்டிக்கிறாங்க. அந்த உலகத்துல பயங்கரமான அமானுஷ சக்திகள் நிறைய இருக்கு. இப்போ இதையெல்லாம் சமாளிச்சு அவங்க எப்படி உயிரோடு வராங்க, இறுதியில என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வரலைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய விஎஃப்எக்ஸ் சொல்றாங்க செம்மையா அல்டிமேட்டா இருக்கு. ஒவ்வொரு சீன்ஸும் அந்த மாயாஜால காட்சியில வரும்போது செம்மையா பண்ணியிருக்காங்க. அப்படியே கிராஃபிக்கா நமக்கு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையான ஒரு மாயாஜால டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. படத்தை நடிச்ச எல்லாரும் சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ அவங்களுடைய கேரக்டர் சிறப்பான முறையில் எழுதி அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் வைஸ் செம்மையா இருக்கு. அதே மாதிரி படத்தை நடிச்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய கேரக்டர் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன்லாம் நம்ம அப்படியே ஓரளவுக்கு அப்படியே இவங்க அந்த ஒரு மாயாஜால உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னடா நடக்க போகுது அப்படின்ட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ல ஈஸியாக அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது நம்ம போர் அடிக்காத பார்த்துக்கிறாங்க. அது அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ல செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட பிஜிஎம் மியூசிக்ல செம்மையா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி ஹை குவாலிட்டி மியூசிக் கொடுத்துருக்காங்க. அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிக்கு ஏற்றவாறு ஸ்கிரீன் பிளேக்கு ஏற்ற ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துடைய மைனஸ் பார்த்தாவே ஸ்டோரி என்னங்க, ஏன்னா இதே மாதிரி ஹாலிவுட் படம் நம்ம ஏகப்பட்ட படத்தை பார்த்தாச்சு. அதே மாதிரி ஸ்டோரியில தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரியில எந்த ஒரு மாற்றமே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ்ல கொஞ்சம் பிடிட்டபிளா இருக்கு. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் வருது. எப்போ போல ஒரு வீட்டுக்குள்ள போனா என்ன நடக்கும் அதே மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரனால செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் மாற்றி அமைச்சிருக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் அது கிளைமேக்ஸ் நெருங்குனருங்க பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் வருது. அதனால கொஞ்சம் ஈஸியாக கெஸ் பண்ற மாதிரியே இருக்கு. என்ன பண்ணா ஃபேமிலி பார்க்கலாம், ஒரு சீன்ஸ் அப்படின்னு வருது. அதனால ஃபேமிலி பார்க்கலாம் வேணாலும் நீங்க முடிவு பண்ணீங்க. மொத்தத்தில் அந்த படம் சூப்பராக இருக்கும், சுமாராங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சிங் தான் நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்கள் கவி பாரு.